சென்னை எழும்பூரில் நடைபெற்ற 15வது ஹாக்கி இந்தியன் சப் ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற 15வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த ஜூலை 28ஆம் தேதி தொடங்கியது. இதில் 29 அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் பஞ்சாப் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்டை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. உத்தரப்பிரதேசம் 3 இடத்தை பிடித்தது. தொடரின் வெற்றியாளர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதக்கங்களை அணிவித்து கோப்பை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்ஸ் ஆஃப் இந்தியா என்று மாற்றக்கூடிய அளவிற்கு தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை விளையாட்டில் செய்து வருவதாகவும் அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களை அதிக அளவில் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஹாக்கி என்று வரும்பொழுது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கும் ஹாக்கிக்குமான பெருமை. ஏன் தூத்துக்குடி பார்த்திங்கன்னா நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்றைக்குமே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரையே ஹாக்கிப்பட்டி என்று சொல்லுவார். அந்தளவுக்கு அவ்வளோ பிளேயர்ஸை கொடுத்துருந்தது. ஏன் அதே தூத்துக்குடியை சார்ந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் 1950s ஃபாதர் ஆஃப் ஹாக்கி என்று சொல்லக்கூடிய மேஜர் தயாச்சந்த் அவர்கள் பயிற்சி இடத்துக்கான அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இன்றைக்குமே உண்டு. ஸோ அந்த விதத்தில் இங்கே நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு இன்றைக்கி பஞ்சாப்லேருந்து உத்தரகாண்ட்லேருந்து யூபிலேருந்து அந்த பிளேயர்ஸ் வந்து விளையாண்டு போகும்போது இந்த ஸ்வீட் மெமரிஸ் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் மோஸ்ட்லி இந்த பஞ்சாப் டீம் ஐ திங்க் தே ஒன் டுடே only the history remembers the people, those who dare to win and those who dare to lose. It has no spaces for the spectators or idle critics. So, better be a participant. அடிக்கடி சொல்கிறது தான், வரலாறு என்பது வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் வரலாற்றில் இடம் உண்டே தவிர வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வீண் விமர்சனம் செய்வதற்கும் ஒரு வரி கூட கிடையாது என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவர்கள். ஸோ அங்கே அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு. தொடர்ந்து நம்முடைய ஸ்டேட் அப்படின்னு வரும்போது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை பார்க்குறீங்க. அந்த ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நடத்தக்கூடிய தேசிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க போட்டிகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஃபஸ்ட்டு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொன்றையும் அவர் செஞ்சுட்ருக்கிறாரு. அதுவும் எனக்கான மனோட்டை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, என்னை காட்டிலும் அதிகப்படியாக அரசு பள்ளியை சாதிக்கிற பிள்ளைங்களை இன்னும் நம்ம வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்ல எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதனால் தான் அப்பப்போ கேட்பேன், எவ்வளோ பேர் இந்த தடவை எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சாங்க, எத்தனை பேர் தோத்தாங்கன்னு கூட நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் தான் நாங்கள் கருதுவோம் என்று நான் அடிக்கடி சொல்வேன்.